ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் Paarthasarathy. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி டாப்பிக்கான ஹைட்ரோகார்பன்கள் பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து இந்த ஹைட்ரோகார்பன்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எதற்காக வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் ஹைட்ரோகார்பன்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரோகார்பன்கள் வந்து ஆற்றலை வந்து உறிஞ்சி இயந்திரங்களுக்கு வந்து இயக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொடுக்கறதுனால தான் இந்த ஹைட்ரோகார்பன்களை வந்து ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோகார்பன்லாம் என்ன, அதில் அப்படி என்ன இருக்குது, ஸோ அது வந்து எதனால் ஆனது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்றது இந்த பேர்லேயே இருக்குது எதனால் ஆனதுன்னு. ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஒரு காம்பனண்ட் பேருக்கு தான் இந்த ஹைட்ரோகார்பன் அப்படின்ற ஒரு பேர். ஸோ இந்த ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்ததுக்கு தான் வந்து ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி H2O ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் H2O அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஹைட்ரோகார்பன் அப்படின்றத வந்து நம்ம வாழ்நாளில் அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எல்லாரோடைய வீட்லேயுமே வந்து சிலிண்டர் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த சிலிண்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றதுக்குள்ளே இந்த ஹைட்ரோகார்பன் அப்படின்றது தான் இருக்கும். அதாவது ப்ரோபேன் பியூபேன் அப்படின்ற அந்த விஷயங்களை வச்சு தான் இந்த ஹைட்ரோகார்பன் அப்படின்றது இந்த சிலிண்டருக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமலே இந்த ஹைட்ரோகார்பனை வந்து நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இப்போது மீத்தேன்லேருந்து நம்ம ரோட்டுக்கு போடுற அந்த தார் வரியும் இருக்கிற அந்த பெட்ரோலியம் பொருட்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஹைட்ரோகார்பன்கள் வந்து இருக்குது. மோஸ்ட்டாகவே வந்து பெட்ரோலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து நிச்சயமாக வந்து ஹைட்ரோகார்பன் அப்படின்றது இருக்கும். இப்போது இந்த ஹைட்ரோகார்பன் அப்படின்றதுல 2 வகை இருக்குது. அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வகையான ஹைட்ரோகார்பன்களுக்கும் அந்த பெயர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அர்த்தமான ஒரு பெயர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு பேருமே வந்து அர்த்தத்தோடு தான் வைப்பாங்க. ஸோ இப்படி இது சம்மந்தப்பட்ட ஒரு அர்த்தத்தோடு தான் இந்த பேரையே வைப்பாங்க. அந்த மாதிரி அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்றதுக்கு எதற்காக அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பா அப்படின்றதுக்கு வந்து கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் வந்து கொழுப்பால் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து எண்ணெய்க்கும் நெய் செய்கிறதுக்கும் வந்து இந்த ஹைட்ரோகார்பன்கள் வந்து பயன்படும். எண்ணெயிலையும் இந்த நெய்யிலையும் வந்து இந்த ஹைட்ரோகார்பன்கள் வந்து இருக்கும். அதாவது அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி அரோமாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரோமா அப்படின்றத எடுத்துக்கோங்க. இந்த பேர்லேருந்து தான் அரோமேட்டிக் அப்படின்ற பேர் வந்துச்சு. அரோமா அப்படின்றது வந்து விளம்பரத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அரோமா அப்படின்றது வந்து நறுமணம் அர்த்தம். இந்த நறுமணம் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு பேர். இப்போது இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த கார்பன் அணுக்கள் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் ஆட்டம்ஸ், அந்த கார்பனை சுற்றி இருக்கிற ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வட்ட பாதையில் வந்து ஒரு சிறப்பு பண்புனே சொல்லலாம். வளைய பாதையோடைய ஒரு சிறப்பு பண்புனே சொல்லலாம். கார்பனுடைய வளைய பாதையில் ஒரு சிறப்பு பண்பு தான் வந்து இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்றதுக்கு 3 வகை இருக்குது. ஒன்று அல்கைன் அப்படின்னு சொல்லி 3 வகைகள். இந்த பேரும் வந்து எதற்காக வந்தது அப்படின்றது இதுவும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள், நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான ஹைட்ரோகார்பன்கள் இருக்குது. இப்போது இந்த நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்னா என்ன அப்படின்னா, ஒரு கார்பன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரோகார்பன்களில் கார்பனை சுற்றி 4 பிணைப்புகளும் வந்து நிறைவேறி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள். அதே இது அந்த கார்பனை சுற்றி 4 பிணைப்புகள் வந்து நிறைவுறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த அல்கைன் அப்படின்ற இந்த 3 வகை இருக்கு இல்லையா, அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பனுடைய 3 வகையில் எதற்காக அந்த பேர் வச்சாங்க அப்படின்றத பார்த்துலாம். அந்த அல்கேன் அப்படின்ற இந்த ஹைட்ரோகார்பன் இருக்கு இல்லையா, அந்த அல்கேன் அப்படின்றது வந்து கார்பனோடைய 4 பிணைப்புகளும் பெற்றிருக்கும். அதனால இதுக்கு வந்து நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் அப்படின்றதுனால தான் இந்த அல்கேன் அப்படின்ற பேர் வந்துச்சு. அல்கைன் அப்படின்றதுக்கு வந்து டபுள் பாண்ட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதாவது இரட்டை பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டை பிணைப்பு மட்டும்தான் இருக்கும். அதனால அது வந்து நிறைவேறாத ஒரு பிணைப்பு கொண்டு இருக்கிறதுனால இது வந்து நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள். அதனால தான் இதுக்கு வந்து அல்கீன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்ததாக அல்கைன் அப்படின்றதுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் அப்படின்ற ஒரு ட்ரிபிள் பிணைப்பு அப்படின்றது தான் இருக்குது. அதாவது முப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுவும் வந்து நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்ற வகையில் தான் சேரும். இந்த அல்கைன் அப்படின்றதுல வந்து
ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அல்கெயின் அப்படின்றது வந்து ஈன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்கைன் அப்படின்றதுல வந்து எயின் அப்படின்ற ஒரு எழுத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே வந்து பொதுவான ஒரு விஷயம். ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதுக்குள்ளேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது வந்து அல்கேன் அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்பாடு, அதாவது ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2n+2 அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கீன் அப்படின்றதுக்கு வந்து CnH2n அப்படின்றத முடிச்சுப்பாங்க. ஸோ அல்கைன் அப்படின்றதோடைய ஃபார்முலா என்னென்னா CnH2n+2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு வந்து மைனஸும் இதை வந்து +2வும் சேர்ந்தது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து ஒவ்வொன்றா கணக்கிடுவாங்க. அதாவது நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள் வந்து இந்த அல்கீன் அப்படின்றது தான். இந்த அல்கெயினில் வந்து நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்றதுனால CnH2n அப்படின்ற ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதனால Cn அப்படின்றது அந்த எண் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக போட்டு இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம செய்யணும். ஸோ அந்த செய்கிறது மூலிமா கிடைக்கும். அதே இது வந்து நிறைவுற்ற ஹைட்ரோகார்பனான அல்கேன் இருக்கு இல்லையா, அந்த அல்கேனில் வந்து நம்ம CnH2n +1 அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் வந்து Cn இருக்கு இல்லையா, அந்த எண்ணில் வந்து நம்ம ஒன்றாம் நம்பர்லேருந்தே வந்து நம்ம வரிசையாக போட்டு இந்த ஃபார்முலா வந்து பண்ணலாம். அதே இது இந்த நிறைவுறாத ஹைட்ரோகார்பனில் வந்து அந்த எண் அப்படின்ற எழுத்தில் 2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1 அப்படின்ற எண்ணை வந்து நம்ம போடக்கூடாது, 2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னா என்ன, இதோட அடிப்படையான விஷயம் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலிமா. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களும் வந்து இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க, நல்லா ஈஸியாக வந்து பதியும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் கான்செப்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது ஒரு எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தாசாரதி. பாய். செஸ்.